காலை சூரியன் உதிக்கிறது. பறவைகள் கீச்சிடுகின்றன. வயல்களில் விவசாயிகள் வேலை செய்கிறார்கள். ஒரு சிறிய குடிசையில் ரத்தனும் அவன் மனைவி சுனிதாவும் வசிக்கிறார்கள். சுனிதா காலியான அரிசி பானையை பார்த்து கண்ணீர் விடுகிறாள். என்னங்க இப்படி எத்தனை நாள்? மாதத்துல பாதி நாட்கள் மட்டும் சாப்பாடு, மீதி நாட்கள் பட்டினி. நாம என்ன பாவம் செய்தோம்? ரத்தன் மெதுவாக அவள் அருகில் அமர்கிறான். அழாதே சுனிதா, நான் தினமும் உழைக்கிறேன். கடவுள் நம்மை கைவிட மாட்டார். நான் நகை வேண்டும்னு கேட்கல, பெரிய வீடு வேண்டும்னு கேட்கல. ஒருவேளை வயிறு நிறைய சாப்பிடணும்னு தான் ஆசை. இன்னைக்கு வேறொரு வேலை தேடி பார்க்கிறேன். நம்ம வாழ்க்கை கண்டிப்பா மாறும். மனைவியின் கண்ணீரை துடைத்த ரத்தன் அன்று முதல் புதிய வேலை தேட ஆரம்பித்தான். பல வீடுகள், பல தோட்டங்கள், பல கடைகள். வேலை இல்லை, ஆள் வேணாம், போப்பா வேற இடம் பாரு. முழு கிராமமும் சுற்றினான். ஆனால் ஒருவரும் வேலை தரவில்லை. ரத்தன் சோர்வுடன் நிற்கிறான். ஐயா, ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க. நீ நல்ல உழைப்பாளி. நாளை முதல் என் செங்கல் சூளையில் வேலை செய். ரொம்ப நன்றி ஐயா. பல நாட்களுக்கு அப்புறம் ரத்தனுக்கு ஒரு வேலை கிடைச்சது. கொளுத்தும் வெயில். ரத்தன் செங்கற்களை தூக்குகிறான். வியர்வை ஆறாக ஓடுகிறது. ரத்த சாப்பிட போலாமா? நீ போ, நான் கொஞ்சம் வேலை முடிச்சிட்டு வர்றேன். சில மணி நேரம் கழித்து ரத்தனுக்கு வயிறு எரிகிறது. பசி அவன் உடம்பையே நடுங்க வைத்தது. வாசனை வீசுகிறது. சூடான நெய் சப்பாத்தி, பருப்பு, சோறு, மக்கள் கூட்டம். அண்ணா, ஒரு தட்டு சாப்பாடு. உட்காருங்க. ஆஹா, எவ்வளவு நல்ல வாசனை. அவன் ஆசையாக சாப்பிடுகிறான். தட்டம் முழுவதும் காலி பைகிறான். அண்ணா, எவ்வளவு பணம்? 700 ரூபாய். என்ன 700? ஆமாம். இது உணவகமானா இல்ல 5 ஸ்டார் ஹோட்டலா? அதே நேரத்துல ஜெகன் வருகிறான். ரத்தன் அதிர்ச்சியுடன் ஜெகனை பார்க்கிறான். அண்ணா, ஏதாவது தவறு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு தட்டு சாப்பாட்டுக்கு 700 ரூபாய் எப்படி? இது சாதாரண ஹோட்டல் இல்லடா. என் ஹோட்டலுக்கு பெரிய பெரிய அதிகாரிகளே வந்து சாப்பிடுவாங்க. என்னிடம் இவ்வளவு பணம் இல்ல. என்னிடம் இருக்கும் 100 ரூபாயை வாங்கிக்கோங்க. மீதியை கொஞ்சம் கொஞ்சமாக தருகிறேன். என் ஹோட்டல் கடன் கொடுக்கிற இடமா? பணம் இல்லாதவன் உள்ளே வரக்கூடாது. அந்த நேரத்துல ஜெகனின் நண்பன் பில்வா வருகிறான். என்ன ஜெகன், யார் இவன்? சாப்பிட்டுட்டு பணம் இல்லைன்னு சொல்றான். இவனை பார்த்தாலே பிச்சைக்காரன் மாதிரி தெரிகிறான். உணவகத்தில் இருந்தவர்கள் சிரிக்கிறார்கள். என்ன ஏன் அவமானப்படுத்துறீங்க? நான் ஏமாத்த நினைக்கல. அடிச்சாதான் உன்ன மாதிரி ஆளுங்க புத்தி கத்துக்குவாங்க. ஜெகனும் பில்வாவும் ரத்தனை பிடித்து தள்ளுகிறார்கள். அவனை அடிக்கிறார்கள். அவனது சட்டை கிழிகிறது. அவன் முகத்தில் ரத்தம் வழிகிறது. மக்கள் பார்த்து கொண்டே நிற்கிறார்கள். அண்ணா, தயவு செஞ்சு அடிக்காதீங்க. பிச்சைக்காரனுக்கு மரியாதை வேணுமா? பசியால் அல்ல, அவமானத்தால். ரத்தனின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. சுனிதா கதவை திறக்கிறாள். ரத்தனின் காயங்களை பார்த்ததும் அதிர்ச்சி அடைகிறாள். என்னங்க, யார் இப்படி அடிச்சாங்க? ரத்தன் அமைதியாக எல்லாவற்றையும் சொல்கிறான். ஒருவேளை சாப்பிட்டதுக்காக இவ்வளவு கொடுமையா? எல்லாரும் பார்த்தாங்க, ஆனா யாரும் உதவல. நாளைக்கு கிராமத் தலைவரிடம் போவோம். ரத்தனும் சுனிதாவும் தலைவரை சந்திக்கிறார்கள். ஐயா, ஜெகனும் பில்வாவும் என் கணவரை அடிச்சிட்டாங்க. அடிச்சது தப்புதான், ஆனா பணம் இல்லாமல அந்த ஹோட்டலில் சாப்பிட்டதும் தவறுதான். ஐயா, கொஞ்ச நாள் அவகாசம் கேட்டேன். நான் ஜெகனிடம் பேசுறேன். அவரும் ஜெகன் பக்கம்தான். ரத்தன் வானத்தை நோக்கி நிற்கிறான். நான் ஏழையா இருக்கலாம், ஆனா கோழை இல்ல. ஒரு நாள் ஏழைங்க யாரும் அவமானப்படாமலும் சாப்பிடுற மாதிரி ஒரு உணவகம் திறப்பேன். கோபத்தில் நடந்து கொண்டே ரத்தன் காட்டுக்குள் செல்கிறான். நில ஒளி, ஆந்தையின் சத்தம், காற்றின் ஓசை. ஒரு பெரிய ஆலமரத்தடியில் அமர்ந்து அழுகிறான். கடவுளே, நான் என்ன தப்பு செய்தேன்? திடீர்னு ஒரு மர்மமான குரல். மகனே, நீ பசியோட இருக்க. ரத்தன் பயந்து திரும்பி பார்க்கிறான். வெள்ளை ஆடை அணிந்த ஒரு இளைஞன் கையில் உணவு தட்டுடன் நிற்கிறான். நீங்க யாரு? முதல்ல சாப்பிடு. என்னிடம் பணம் இல்ல. உன் பசிக்கு நான் விலை கேட்க மாட்டேன். ரத்தனின் கண்களில் கண்ணீர் வருகிறது. அவன் மெதுவாக உணவை சாப்பிட ஆரம்பிக்கிறான். ரத்தன் வயிறு நிறைய சாப்பிட்ட பிறகு, அண்ணா, நீங்கள் யார்? இந்த காட்டில் எப்படி தனியாக இருக்கிறீர்கள்? இது சாதாரண காடு இல்ல ரத்தன். பலர் பேய்க்காடு என்று பயந்து வராத இடம். என்ன, நான் பேய்க்காட்டுக்குள் வந்து விட்டேனா? இல்லை, இங்கு பேய்கள் இல்லை. பல ஆண்டுகளாக தவம் செய்யும் சித்தர்களும் அவர்களின் பரம்பரையும் வாழ்கின்றனர். உனக்கு ஒரு வரம் கிடைச்சால் என்ன சமாய்?
எனக்கு செல்வம் வேண்டாம். அப்படியானால் பணம் இல்லாததால் யாரும் பசியோடு இருக்கக்கூடாது. ஒரே ₹1 வயிறு நிறைய சாப்பிடும் உணவகம் திறக்க வேண்டும். மர்ம மனிதனின் கண்களில் மகிழ்ச்சி தெரிகிறது. உன் மனதில் பேராசை இல்லை, பிறருக்கான அன்பு இருக்கிறது. மர்ம மனிதன் கண்களை மூடி மந்திரம் சொல்கிறான். தங்க ஒளி பரவுகிறது. அவனது கைகளில் ஒரு பெரிய வெள்ளித்தட்டு தோன்றுகிறது. ரத்தன், இது ஒரு மந்திரத்தட்டு. அவன் தட்டை ரத்தனிடம் கொடுக்கிறான். கவனமாக கேள். இந்த ரகசியம் உனக்கும் உன் மனைவிக்கும் மட்டுமே தெரிந்திருக்க வேண்டும். இந்த தட்டின் முன் நின்று எந்த உணவின் பெயரை சொன்னாலும் அது உடனே தோன்றும். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? ஒரு வாடிக்கையாளரிடமும் ₹1 மேல் வாங்கக்கூடாது. பேராசை வந்தால் இந்த மந்திரம் உடனே மறைந்துவிடும். நான் சத்தியமாக சொல்கிறேன், இந்த வரத்தை ஏழைகளுக்காக மட்டுமே பயன்படுத்துவேன். மர்ம மனிதன் புன்னகைக்கிறான். சில நொடிகளில் ஒளியாக மாறி மறைந்து விடுகிறான். ரத்தன் வீட்டிற்கு வந்து நடந்த அனைத்தையும் சுனிதாவிடம் சொல்கிறான். இது உண்மையா? பார்த்து தெரிந்து கொள். ரத்தன் தட்டின் முன் நிற்கிறான். சூடான நெய் தோசை, தேங்காய் சட்னி, சாம்பார். அடுத்த நொடியில் தட்டு முழுவதும் சூடான உணவுகள் தோன்றுகின்றன. கடவுள் நம்மை கைவிடலையே. இருவரும் இறைவனை வணங்குகிறார்கள். அடுத்த நாள் அவர்கள் வீட்டின் முன்பாக ஒரு சிறிய பலகை வைக்கிறார்கள். ரத்தன் உணவகம். அனைத்து உணவும் ₹1 மட்டும். முதலில் ஒரு வயதான கூலி தொழிலாளி வருகிறார். தம்பி, ₹1 உண்மையிலேயே சாப்பாடு கிடைக்குமா? வயிறு நிறைய கிடைக்கும் அண்ணா. எனக்கு நெய் சோறு, சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல் வேண்டும். சில நொடிகளில் உணவு தயார். அவர் சாப்பிட்டு மகிழ்ச்சியில் அழுகிறார். இவ்வளவு சுவையான உணவை நான் எப்போதுமே சாப்பிட்டதில்லை. ஒரு நாளில் 10 பேர், மறுநாளில் 50 பேர். ஒரு வாரத்தில் முழு கிராமமும் ரத்தனின் உணவகத்திற்கே வருகிறது. இங்க யாரையும் அவமானப்படுத்த மாட்டாங்க. பணம் குறைவாக இருந்தாலும் மரியாதை அதிகம். ஜெகனின் உணவகம் வெறிச்சோடி கிடக்கிறது. இப்படி போனா என் தொழில் முடிஞ்சிடும். அவன் பின்னாடி ஏதோ ரகசியம் இருக்கு. அதை கண்டுபிடிக்காம நான் விட மாட்டேன். ஒரு காலத்தில் கூட்டம் நிரம்பிய உணவகம். இப்போது 2 மேசைகள் மட்டுமே ஓட்டுனார்கள். சமையல்காரர்கள் வேலை இல்லாமல் நிற்கிறாங்க. இன்னும் ஒரு மாதம் இப்படியே போனால் என் உணவகத்தை மூட வேண்டியதுதான். ஒரு சாதாரண கூலித் தொழிலாளி எப்படி இவ்வளவு பெரிய உணவகம் நடத்துறான்? இதுக்கு பின்னாடி ஏதோ ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கிறேன். எதையும் செய்வேன். அடுத்த சில நாட்கள் ஜெகன் பல்வேறு வேடங்களில் ரத்தனின் வீட்டை சுற்றுகிறான். முதியவராக, காய்கறி வியாபாரியாக, பிச்சைக்காரனாக. ஆனால் ரகசியம் தெரியவில்லை. ஒரு நாள் ரத்தன் வெளியே காய்கறி வாங்கச் செல்கிறான். சுனிதா வீட்டின் பின்புறம் துணி துவைக்கிறாள். அந்த நேரத்தில் ஜெகன் மெதுவாக வீட்டுக்குள் நுழைகிறான். அவன் கதவின் பின்னால் மறைந்து நிற்கிறான். சில நிமிடங்களில் ரத்தன் திரும்பி வருகிறான். அவன் ரகசிய அறைக்குள் செல்கிறான். மந்திரத் தட்டை, சூடான சாம்பார் சாதம், நெய் தோசை, பூரி, பாயாசம். ஒரே கணத்தில் தட்டு முழுவதும் உணவுகள் தோன்றுகின்றன. ஜெகன் அதிர்ச்சியில் வாயை பிளக்கிறான். ஆஹா, உண்மையிலேயே இது மந்திரத்தட்டு. அந்த இரவு ஜெகனும் பில்வாவும் முகத்தை மூடிக்கொண்டு ரத்தனின் வீட்டிற்குள் நுழைகிறார்கள். சத்தம் போடாதே. முதல்ல தட்டை எடுத்துட்டு போயிடலாம். அவர்கள் மந்திரத்தட்டை தூக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் தட்டு அசையவே இல்லை. ஏன் இது நகரல? இருவரும் சேர்ந்து இழுக்கிறார்கள். இன்னும் அசையவில்லை. இந்த தட்டு ரத்தன் பேச்சை மட்டும் கேட்குதோ? அவன் தட்டின் முன் நின்று சொல்கிறான். 100 கிலோ தங்கம், எதுவும் வரவில்லை. 10 கோடி ரூபாய், அமைதி. வைர நகைகள், எதுவும் இல்லை. இந்த தட்டு நம்மை ஏமாத்துது. அவன் தட்டை காலால் உதைக்க முயற்சிக்கிறான். அந்த நேரத்தில் தட்டிலிருந்து ஒரு பிரகாசமான ஒளி வெளிப்படுகிறது. இருவரும் பயந்து பின்னால் விழுகிறார்கள். தட்டை திருட முடியல. அப்படின்னா அவனோட உணவகத்தை மூட வைக்கணும். எப்படி? உணவில் விஷம் கலந்து விட்டால் மக்கள் ரத்தனையே குற்றவாளி என்று நினைப்பாங்க. ஜெகன் சிரிக்கிறான். அருமையான திட்டம். மறுநாள் பில்வாவும் ஜெகனும் விஷம் வாங்க பேசுறதை கிராமத்தின தலைவர் தச்சையலாக கேட்கிறார். இவங்க என்ன பண்ண போறாங்க? அவர் உடனே காவல்துறைக்கு செல்கிறார். அடுத்த நாள் ஜெகனும் பில்வாவும் வேடமிட்டு ரத்தனின் உணவகத்திற்குள் நுழைகிறார்கள். கையில் விஷப்பாட்டில். அவர்கள் சுற்றிலும் யாரும் இல்லை என நினைத்து உணவில் விஷம் கலக்க முயற்சிக்கிறார்கள். அதே நேரத்தில் காவல்துறையினர் உள்ளே பாய்கிறார்கள். ஜெகனும் பில்வாவும் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார்கள். நில்லுங்க. உங்க திட்டம் முழுசும் எனக்கு தெரியும். எங்களை மன்னிச்சுட. பொறாமைதான் எங்களை இப்படி ஆக்கிடுச்சு. காவலர்கள் இருவரையும் அழைத்து செல்ல முயற்சிக்கிறார்கள். அப்போது ஒரு நிமிடம். அனைவரும் ரத்தனை பார்க்கிறார்கள். அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள்.
ஆனால் அவர்கள் திருந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். நீங்கள்தான் புகார் கொடுத்தவர். உங்க விருப்பம் என்ன? இவர்கள் இனிமேல் யாரையும் ஏமாற்ற மாட்டோம் என்று சத்தியம் செய்தால் நான் புகாரை வாபஸ் வாங்குகிறேன். ஜெகன் கண்ணீர் மல்க ரத்தனின் காலில் விழுகிறான். ரத்தன், நான் உன்னை அவமானப்படுத்தினேன், அடித்தேன், உன்னை அழிக்க நினைத்தேன். ஆனா நீ என்னை மன்னிக்கிறாயா? தவறு செய்வது மனித இயல்பு. தவறை உணர்ந்து திருந்துவதுதான் பெரிய விஷயம். இனிமேல் நாங்களும் ஏழைகளுக்கு உதவுவோம். அன்று இரவு ரத்தனும் சுனிதாவும் மந்திரத்தட்டின் முன் நின்று இறைவனை நன்றி கூறுகிறார்கள். திடீரென அதே மர்மமான ஒளி அறை முழுவதும் பரவுகிறது. அந்த சித்தர் மீண்டும் தோன்றுகிறார். ரத்தன், நீ இந்த வரத்தை உனக்காக பயன்படுத்தவில்லை, பசியால் வாடிய மக்களுக்காக பயன்படுத்தினாய். அது என் கடமை, சுவாமி. உன் சோதனை முடிந்தது. சித்தர் கையை உயர்த்துகிறார். மந்திரத்தட்டு மெதுவாக ஒளியாக மாறுகிறது. சுவாமி, தட்டு மறைந்து விட்டதே. இனி உனக்கு இந்த மந்திரம் தேவையில்லை. அவர் வெளியே கையை காட்டுகிறார். ரத்தனின் சிறிய வீர் ஒரு பெரிய அழகான உணவகமாக மாறுகிறது. அருகில் விளைநிலங்கள், மாடுகள், தானிய கிடங்குகள் எல்லாம் தோன்றுகின்றன. உன் நேர்மைக்கும் கருணைக்கும் இது இறைவனின் பரிசு. அவர் ஒளியாக மறைந்து விடுகிறார். ரத்தனின் உணவகம் இப்போது மிகவும் பிரபலமானது. ஆனால் வாசலில் இன்னும் அதே பலகை. பசியுடன் வருபவர்களுக்கு உணவு இலவசம், மற்றவர்களுக்கு ₹1 மட்டும். ஜெகனும் பில்வாவும் அங்கே வேலை செய்து ஏழைகளுக்கு உணவு பரிமாறுகிறார்கள். அம்மா, இன்னும் கொஞ்சம் சாம்பார் வேண்டுமா? நல்லாயிரும் மகனே. ஜெகனின் கண்களில் கண்ணீர் வழிகிறது. முழு கிராமமும் ஒன்றாக அமர்ந்து உணவு சாப்பிடுகிறது. ரத்தனும் சுனிதாவும் மகிழ்ச்சியுடன் அனைவரையும் வரவேற்கிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்த லைக் பண்ணுங்க, சேனல் ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.